ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது கோஆப்ரேட்டிவ் சிலபஸில் ஏற்கனவே ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் வந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளின் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க, கூட்டுறவு இயக்கத்தினை தோற்றுவித்த பெருமை இங்கிலாந்து நாட்டினை சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஷின். கூட்டுறவு இயக்கத்தை தோற்றுவித்த நாடு, கூட்டுறவு இயக்கம் முதலில் தோன்றிய இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இங்கிலாந்தை தான் சாரும். ஸோ இதுதான். அடுத்து வந்து 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட புரட்சி பல பிரச்சனைகளை தோற்றுவித்தது. ஓகே, முதலாளிகள் தொழிலதிபர்கள் உயர்வடைந்த போது தொழிலாளிகள் பல இன்னல்களும் ஏழ்மைக்கு தள்ளப்பட்டனர். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில் புரட்சி எப்போ ஏற்பட்டது? 19ஆம் நூற்றாண்டு. இதில் வந்து முதலாளிகள் தொழில் அதிபர்கள் அவங்க மட்டும்தான் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் அவங்களுக்கு உயர்வடைந்ததை தவிர தொழிலாளிகள் தொழிலாளிகளாகவே இருந்தாங்க. ஏழ்மைகளும் இன்னல்களும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தொழிலாளர்கள் அடிமை வாழ்வு வாழ வேண்டிய நிலையில் தங்களுக்கு தேவையான அன்றாட தேவை பொருட்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தொழிலாளர் நம்ம வேலை செய்கிறோம், அவங்களுக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அடிப்படை அன்றாடமாக தேவைப்படுற விஷயம் கூட கிடைக்கல. அதாவது ஒரு இந்த டெய்லியும் ஒரு தேவையான பொருள் கூட அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து முதலாளித்துவ சமுதாயத்தின் தாக்கத்தினால் ஏற்பட்ட தொழிலாளர்கள் தங்களை பாதுகாக்க கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டன. முதலாளித்துவ சமுதாயத்தின் தாக்கம். முதலாளிகள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களே பாதுகாக்கிற நிலைமைக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் புரட்சியில் ஏற்பட்ட பாதிப்புகளை காக்க கூட்டுறவு இயக்கம் முதலில் இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. ஸோ தொழில் புரட்சியால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த 19ஆம் நூற்றாண்டில் ஒரு தொழில் புரட்சி வந்தது. அதில் வந்து யார்? முதலாளிகள் தொழிலதிபர்கள் தான் அவங்க வந்து வாழ்க்கை உயர்வடைந்தது. அதனால் தொழிலாளர்கள், ஓகேங்களா, அவங்களுக்காக உருவாக்குறது தான் கூட்டுறவு இயக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ உழைக்கும் வர்க்கத்துக்கு, ஓகே, உழைப்பாளியாகவே இருக்கிறவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் கூட்டுறவு இயக்கம். ஸோ கூட்டுறவு இயக்கம் முதலில் தோன்றிய நாடு இங்கிலாந்து. அடுத்து, தொழிலாளர்கள் வாழ்வினை முன்னேற்ற ராபர்ட் ஓவன் போன்ற சமுதாய நலன் பேணுபவர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தான் நம்ம ஹீரோ, ராபர்ட் ஓவன். இந்த கூட்டுறவு படிக்கிறவங்க கோஆபரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு தாரக மந்திரம் பேர் ஹீரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் ஓவன் தான். ஏன்னா இவர் தான் வந்து கூட்டுறவுக்கு வந்து ஒரு அடிப்படையிலேருந்தே ஆரம்பித்து எடுத்துன்னு வந்தவர். ஸோ இவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராபர்ட் ஓவன் வந்து தம் தொழிற்சாலையில் தொழிலாளருக்கு பல நலத்திட்டங்களை உருவாக்கி அவர் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார். ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளிகளுக்கு நலத்திட்டம் திட்டங்களை உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்னாலே அவர் ஹீரோ தானே நமக்கு. அடுத்தது வந்து அவர் போட்டி என்ற எண்ணத்திற்கு மாறாக கூட்டுறவு என்ற எண்ணம் உதயம் செய்தால் அவரே கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்பட்டார். ஸோ வந்து ஒரு ராபர்ட் ஓவன் என்றவர் அவங்க தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கு, வேலையாட்களுக்கு வந்து நலத்திட்டம் நிறையா கொடுத்துருக்காரு. போட்டி அப்படின்றது கிடையாது. நீ நல்லா வேலை செய்ய, நான் நல்லா செய்யணும். ஒரு கூட்டுறவு, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காரு. அதனாலே அவர் யார்? கூட்டுறவின் தந்தை. மிக மிக முக்கியமான ஒரு வினா. இந்த கூட்டுறவுன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான். கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ராபர்ட் ஓவன். எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராக்டேல். ஸோ ராக்டேல் என்ற சிறிய நகரம் பருத்தி மற்றும் கம்பளி மற்றும் பருத்தி ஆடைகளில் சிறந்து விளங்கியது. இங்கே வந்து டிசம்பர் 21, 1844ஆம் ஆண்டு வந்து ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்குறாங்க. ராக்டேல் என்ற இடம்ன்றது என்னென்ன இருக்குன்னா, இந்த பருத்தி கம்பளி ஆடைகள் தயாரிக்கக்கூடிய இடம். அங்கே வந்து டிசம்பர் 21, 1844 ஒரு கூட்டுறவு பண்டக சாலை ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ இல்லை? 28 பவுண்டு. அதாவது இங்கிலாந்து பணத்தில் சொல்லிங்கன்னா 28 பவுண்டு. ஒரு பவுண்டை சேமிக்கவே அவங்களுக்கு 1 வருஷம் இருக்குமா அங்கே இருக்கிற தொழிலாளருக்கு. ஸோ அவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்கிட்டாங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராக்டேல் சங்கத்தில் பணியாளர்கள் அமர்த்தப்படவில்லை. மாலை பொழுது செயல்பட்டு விற்பனையை அவர்களில் ஒருவரை பார்த்துக்கணும். ஸோ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆளை வேலைக்கு போட்டு வேலை வாங்க முடியுமா? சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால் அங்கே இருக்கிறவங்களே, அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களே வேலை செய்கிறாங்க. ஈவினிங் டைமில் தான் சேல்ஸ் நடக்குது. சங்கத்தினர்கள் அனைவரும் அமைதியுடனும் தங்கள் போட்டி உலகில் தங்களை பாதுகாத்துக்கொள்ள சுய ஆதரவு குழுக்களை ஏற்படுத்தி 17ஆம் நூற்றாண்டிலே தொடங்கியது. ஸோ ஒரு போட்டி போடுற உலகத்தில்
நம்மளை பாதுகாத்துங்கன்னு சொல்லிட்டு 17ஆம் நூற்றாண்டில் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பிசி பிளாக்கு, சான் பெல்லா போன்றவர்கள் வந்து விவசாயிகள் வந்து ஒன்று சேர்ந்து தன்னிச்சையான பொருளாதார மேம்பாட்டு அமைப்பினை ஏற்படுத்தும் எண்ணத்தினை உருவாக்கினார். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு பொருளாதாரம், அதாவது பிசி பிளாக்கு, சான் பெல்லா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிலாளர்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு, ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும், அவங்களோட பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து துண்டு பிரசுரம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கு பிடிச்சிருக்கு? ராபர்ட் ஓவன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து தொழிலாளர்களுக்காக பாடுபடுறவர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ராபர்ட் ஓவன் என்பவர் இங்கிலாந்து நாட்டில் நியூடன் என்ற சிறிய கடை உரிமையாளரின் மகனாவார். சாதாரண சூழ்நிலையில் பிறந்த அவர் கடுமையான உழைப்பின் மூலம் 19ஆம் வயது ஒரு துணிக்கடைக்கு மேலாளர், 19 வயசில் ஒரு மேனேஜர், 21 வயசில் என்னவாக இருக்கார் அவர், சில ஆலைகளுக்கு கூட்டாளியாக உரிமையாளரான தொழிலாளிகளின் இடர்பாடுகளை கண்ட மனம் வருந்தினார். அதாவது அவர் தான் இந்த தொழிலாளர்கள் இடர்பாடுகளை கண்டு மனம் வருந்தினார். ஒரு இயந்திரம் அதில் செய்யும் வேலை தொழிலாளர்களை விட உயர்வாக மதிக்கப்படும். அதாவது ஒரு தொழிலாளர்கள் மதிக்கலை, அந்த மிஷினுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்றாரு. தொழிலாளர்கள் வந்து 17 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரமாக அவங்களுடைய டைமிங், வேலை செய்கிற டைமாக குறைச்சிருக்காரு. எவ்வளோ நல்லவராக இருக்கார் பாருங்க. அவர்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்த விரும்பினார். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் வேலை நேரம் இடைவெளியில் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க பசங்களுக்கு எஜுகேஷன்லாம் கொடுத்துருக்காரு ராபர்ட் ஓவன். ஸோ கூட்டுறவின் தந்தை எவ்வளோ ஒரு நல்ல தந்தையாக இருக்கார் பாருங்க கூட்டுறவுக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ 10 வயது குறைந்த சிறார்களை வேலையில் ஏற்க மறுத்தார். அப்போவே வந்து குழந்தை தொழிலாளர்கள் முறையை வந்து எதிர்த்திருக்கார் போல். அப்புறம் ராபர்ட் ஓவன் முயற்சி வந்து எதிர்ப்பு தெரிவித்த தொழிலதிபர்கள் ராபர்ட் ஓவன் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ ராபர்ட் ஓவன் வந்து இவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சாங்கன்னா மற்ற தொழிலதிபர்கள் என்ன பண்ணுவாங்க? வெறுக்க தான் செய்வாங்க. ஏன் இவர் மட்டும் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தொழிலாளருக்கு கூட்டுறவு குடியிருப்புகள் குழுமங்களையும் ராபர்ட் ஓவன் தொடங்கினார். நியூலானா என்ற கிராமத்தில் வந்து, அதாவது கூட்டுறவு குடியிருப்புகள் வந்து தொழிலாளிகளுக்கு இவர் தொடங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சுய தேவைகளை பூர்த்தி செய்யும் சமுதாய அமைப்பினை உருவாக்குறாரு. குடியிருப்புகள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் அமைப்பாகவும், தேவைப்படும் ஏனையவர்களுக்கு அதை அளித்து மற்ற பொருட்களை, அதாவது நான் ஒரு குடியிருப்பெல்லாம் உருவாக்குறேன், அங்கே உங்களுக்கு தேவையானதும் நீங்கள் உருவாக்கிக்கலாம், நீங்கள் உருவாக்குறத மற்றவங்கிட்ட கொடுத்துட்டு மற்றவங்கிட்ட இருக்கிற பொருள் உனக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அப்படின்றாரு. இந்த மாதிரி குடியிருப்பு எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா, இங்கிலாந்து, அயர்லாந்து, வட அமெரிக்கா, மெக்சிகோ, ஸோ அங்கேயும் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே அங்கத்தினர்கள் இருக்கிறவங்க வந்து மூலதனத்திலேயே அங்கத்திலிருந்து பெற முடியவில்லை. அங்கே இருக்கிற குடியிருப்பில் இருக்கவங்க கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு மூலதனமாக, ஏன்னா ஒரு ஆரம்பிக்கிறோன்றப்ப எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அவங்ககிட்ட வாங்க முடியல. வேளாண்மையில் அனுபவம் இல்லாதவங்களும் அங்கே அங்கத்தினராக இருக்கிறாங்க, வேலை செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மூடுறாங்க, ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் ஓவன் வந்து மனமுடைந்து போகவில்லை. ஸோ அப்பயே அவர் வந்து என்ன பண்ணல, தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. மறுபடியும் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார். என்னது, 1832 உழைப்பு மாற்ற அமைப்பை உருவாக்கியவர் ராபர்ட் ஓவன். எந்த ஆண்டு? 1832. ஸோ இது நிறையா இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வரும். உழைப்பு மாற்ற அமைப்பு, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இதுக்கப்புறம் இங்கிலாந்துன்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரணும்? ராபர்ட் ஓவன் தான். அவர் என்ன பண்ணார், நிறையா வந்து தொழிலாளர்களுக்கு நிறையா பொருளாதார முன்னேற்றத்துக்கு நிறையா விஷயம் செஞ்சுருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் ஒன்று உழைப்பு மாற்ற அமைப்பு 1832. இது எல்லாமே 1800 நடக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னது, அப்புறம் தொழிலாளர்கள் தங்கள் செய்த உழைப்பிற்கு உழைப்பு மதிப்பீட்டு தாள், ஒரு ஒர்க்கிங் ஷீட் மாதிரி கொடுக்குறாங்க போல். ஸோ அது மூலியமாக அவங்க பொருளை வாங்கிக்கலாம், அது மூலயமா மற்றவங்களுக்கு பொருள் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியில் தோல்வியில் தான் அடையுதுன்றாங்க. அப்பயே வந்து என்ன பண்ணிருக்காரு ராபர்ட் ஓவன், இதனால் வருந்தினாரை தவிர தன் கோட்பாட்டின் தோல்வியாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஸோ அப்பயே அவர் வந்து தோல்வி அடைஞ்சாலும் நிற்கலை, மறுபடியும் அதை என்ன பண்ணணுன்றது தான் யோசிக்கிறாரு. ஸோ தன்னுடைய எண்ணங்களை பத்திரிகையின் மூலம் போட்டியினை கூட்டுறவு மூலம் சமாளிக்கலாம் என கருத்து தெரிவித்தார். இக்காலகட்டத்தில் தான் யார் வராருன்னா, டாக்டர் வராரு, வில்லியம் கிங், லண்டன் மருத்துவர். அவர் வந்து என்ன வைக்கிறாரு, வாணிப அமைப்புகள், பிஸ்னஸ் குரூப். யார்? லண்டன் டாக்டர் வில்லியம் கிங்கு. ராபர்ட் ஓவன் என்ன அமைப்பு வைக்கிறாரு, உழைப்பு மாற்ற அமைப்பு. அது எப்போ? 1832.
இவ்வாணிப அமைப்புகள் அங்கத்தினரிடையே அன்றாட தேவைகளை பொருட்களை குறைந்த விலையில் முடிந்த வரையில் அடக்க விலையில் விற்று வந்தன. அதாவது அடக்க விலை 10 ரூபா அந்த பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த 10 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க, லாபம் கூட இல்லாமல். ஏன்னா கூட்டுறவை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடையாது, லாபம் நோக்கம் கிடையாது, சேவை கொடுக்குறது தான் நோக்கம். அதுக்கப்புறம் பல இடத்தில் தொடங்க பண்ணாங்க. குறைந்த விலையில் விற்பதுக்காக பொருட்கள் உற்பத்தி நிறையா பேர் கம்மி விலையில் நான் கொடுக்குறோன்னு உற்பத்தி பண்ணால் என்ன பண்ணும், அதிகமாக உற்பத்தியாகி கடைசியில் மூடுற டைமுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட்டுறவு மாத இதழை டாக்டர் வில்லியம் கிங்கு கூட்டுறவு மாத இதழினை வெளியிட்டார். ஸோ கூட்டுறவு என்ற மாத இதழினை வெளியிட்டவர் டாக்டர் வில்லியம் கிங்கு. என்ன ஊர்? லண்டன் டாக்டர் ஊர். அதுக்கப்புறம் இதே காலத்தில் பிரெஞ்சு நாட்டில் 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. சார்லஸ் பூரியர், பிலிப்பூச். ஃப்ரெஞ்சில் யார்? சார்லஸ் பிலி. சார்லஸ் பூரி சாப்பிட்றாரு. சார்லஸ் பூரி, பிலிப்பூச் என்பவரும் கூட்டுறவு எண்ணத்திற்கு வலுவான ஆதரவு அளித்துள்ளனர் சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவு முயற்சி தொடக்கத்தில் தோல்வி அடைவதற்கான காரணங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த காரணம் எல்லாம் அந்த கூட்டுறவு காரணம் அந்த மாதிரி கூட நம்மக்கிட்ட கேட்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். ஓகே, கூட்டுறவு முயற்சி தொடக்கத்தில் தோல்வி அடைவதற்கான காரணம். ஸோ கூட்டுறவு எல்லாமே அவங்கவுங்க ஏரியாவில் ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி என்ன எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாமல் சில டைமில் அது என்ன பண்ணுது, தோல்வி அடையுது. அதனுடைய காரணங்கள் பார்க்குறோம். அங்கத்தினரிடையே கூட்டுறவு பற்றிய கல்வி அறிவின்மை மற்றும் போதிய அறிவின்மை. ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆர்வம் இருக்கணும். கண்டிப்பாக அது இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். அவங்களுக்கு இல்லைன்றாங்க. அங்கத்தினரிடையே கூட்டுறவு பற்றிய கல்வி அறிவின்மை, போதிய ஆர்வமின்மை சொல்லுங்க. அதை பற்றியான எஜுகேஷனும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்ட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா விசுவாசம் கொள்ளாது. சங்கத்தின் மீது விசுவாசம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ நம்ம சங்கம் நம்ம செய்யணும், நம்ம ஈடுபாடு இருக்கணும், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்ற எண்ணம் கிடையாது அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் முறையான சட்ட பாதுகாப்பு இல்லை. அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னெல்லாம் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிலன்றாங்க. அதுக்கப்புறம் சங்க நிர்வாகிகளுக்கு போதுமான மேலாண்மை திறன்மின்மை. ஓகே, சங்கத்தை ஆரம்பிச்சிடலாம், ஆனால் திறமையாக என்ன பண்ணணும், மேலாண்மை பண்ணணும், மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அது இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் முறையான தணிக்கை இல்லை. ஸோ ஆடிட் பண்ணால் தான் நமக்கு என்னன்னே தெரியும், எவ்வளோ வருது, எவ்வளோ அசட்டு, எவ்வளோ லயபிலிட்டி, என்ன இதுன்னு எல்லாமே ஆடிட்டில் தெரியும். ஸோ அங்கே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூலதன அடிப்படையில் மட்டுமே லாபம் பகிர்ந்தளிக்கப்பட்டது, கொள்முதல் அடிப்படையில் அல்ல. மேற்கண்ட குறைபாடுகளை அறிந்து அதை நீக்கும் வண்ணம் ராக்டெயில் முன்னோடிகள் சங்கத்தினை அமைத்தனர். ஓகே, அதாவது மூலதன அடிப்படையில் மட்டுமே லாபம் பகிர்ந்தளிக்கப்பட்டதுன்னா யார் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை. கோஆப்ரேட்டிவை பொறுத்த வரைக்கும் நம்ம வரையறுக்கப்பட்ட வட்டின்னு படிச்சிருக்கோம். கொள்முதல் அடிப்படையில்னா அவங்க எவ்வளோ இப்போ நெசவாளர்கள் இருக்காங்கன்னா அங்கேருந்து எவ்வளோ நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம். பால் உற்பத்தினா அதை எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை லாபத்தை பிரித்து கொடுக்கணும். அது இல்லாமல் இவர் 50,000 போட்டிருக்காரு, இவர் 1,00,000 போட்டிருக்காரு, அதுக்காக அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்க முடியாது இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அடுத்து யார் வராங்க, ராக்டெயில் முன்னோடிகள். ஸோ அடுத்த வீடியோவில் ராக்டெயில் முன்னோடிகள் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ராக்டெயில் முன்னோடிகளில் கோட்பாடுகள் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த கூட்டுறவு மேலாண்மை ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு டாப்பிக்கை முடிக்க பார்க்கலாம். ஸோ வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இருக்கிறதுல கொஷின் ஆன்சரும் இது கூடவே கொடுத்துக்கிறேன். ஸோ அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.